Welcome back மக்களே. You are listening to Kutti Story with me Satish, episode 57. ஒரு மளிகை ஓனர் ஒரு கழுதையை வளர்க்குறாரு. அந்த கழுதை எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா, குடோன்லேருந்து கடைக்கு பொருட்களை கொண்டு வரதுக்காக அந்த கழுதையை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த கழுதைக்கு நல்ல உணவு கொடுத்து நல்லபடியாக வளர்க்குறாங்க. ஆனால் அந்த கழுதைக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். குடோனுக்கும் கடைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. குடோனில் அந்த பொருளை வச்சு கட்டி விட்டோம் அப்படின்னாவே அந்த கழுதை அதுவாகவே கொண்டு வந்து கடையில் போட்டுரும். யாரும் நடுவழியில் வந்து மேய்ச்சிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பப்போல்லாம் உப்பு கட்டி விடுறாங்களோ, அதாவது உப்பு மூட்டையை கட்டி அந்த கழுதை மேலே கட்டி விடுறாங்களோ, 10 கிலோ அனுப்பி வச்சா 5 கிலோ மட்டும்தான் கடைக்கு வருது. தினமும் இதே மாதிரி நடக்கிறத பார்த்த ஓனருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இது கழுதை தானே, இதுக்கு எப்படி தெரியும் நம்ம தினமும் கட்டி வர 10 கிலோ எங்கே போகுது, 5 கிலோ தான் கடைக்கு வருது, மீதி 5 கிலோ எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு. யாராச்சும் நடுவழியில் திருடுறாங்களா, என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நாள் அந்த கழுதைக்கு பின்னாடி உப்பு மூட்டையை கட்டி விட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு. இந்த ஓனருடைய கன்ஃபியூஷனுக்கான ஆன்சர், அந்த கழுதை 2வது கிலோமீட்டர், அதாவது 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த கடைக்கும் குடோனுக்கும், 2வது கிலோமீட்டர் இருக்கும்பொழுது அந்த அவருக்கான விடை தெரியுது. ஏன் 10 கிலோ உப்பு மூட்டை 5 கிலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அந்த 2வது கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணும்பொழுது ஒரு ஓடை, அதாவது ஒரு தண்ணி போகக்கூடிய ஒரு கெனால் இருக்குது. ஸோ அந்த கழுதை அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து போகும்பொழுது அந்த முதல் கட்டி இருக்கக்கூடிய உப்பு மூட்டையில் பாதி கரைஞ்சி மீதி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனால தான் அந்த கடைக்கு வரும்பொழுது உப்பு மூட்டை பாதியாக கம்மியாக வருது. இந்த கதையில் உப்பு கொண்டு போகிறது என்னமோ ஒரு கழுதை. அதனால் நம்ம வந்து ஒரு அனிமல் மேலே எப்படா பழி போடுறது, அந்த அனிமல் எப்படி தப்பு செய்யும் சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இஃப் இந்த கேஸ் அந்த போர்ஷனில் ஒரு ஹியூமனோ வேற யாரோ இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓனருக்கு இவன் தான் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கும் இல்லையா, ஒரு ப்ரீ கன்செப்ஷன் வந்திருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம், பட் அது நம்ம மேலே தான் வந்து விடியும். ஸோ இஃப் வி டூ ராங் திங்ஸ் ஆல்சோ, அதை நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை மென்டலி இரேஸ் பண்ணிடும். அதாவது ஒரு தடவை யோசிச்சு இதுக்கு மேலே இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மென்டலி அதை இரேஸ் பண்ணிடணும். பிகாஸ் அதை யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இட் வில் பிகம் அ பர்டன். ஸோ ஒன்ஸ் அதை மென்டலி இரேஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஜாப் இஸ் டு இமேஜின் right thoughts, right actions, right speech and right emotions repeatedly. பிகாஸ் இங்கே ரிப்பீட்டுங்கிற ஒரு அடிக்கடி ஏன் வருது அப்படின்னா, ரிப்பீட்டட் குட் தாட்ஸ் வில் inevitably manifest as good actions and repeated actions will eventually manifest as a virtue. நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே திங்க் பண்ணுறதுனால நமக்கு அமைக்கூடது எல்லாமே நல்லது தான் அமையும். நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கை. ஹேவிங் குட் தாட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வாட் எவர் வி திங்க் அண்ட் டூ தட் வில் கோ குட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இன்றைக்கான மாரல் என்ன அப்படின்னா, டோன்ட் ஹேவ் எனி ப்ரீ கன்செப்ஷன்ஸ். பிகாஸ் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ சொல்லி திங்க் பண்ணி don't waste time. Have good thoughts and focus what matters to you most. And with this I'm signing off. மீண்டும் next Wednesday நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Satish Venkatachalam.